உலகமெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்களுக்கும் இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்லிருக்கோம். சார், நீங்க கடந்த பல பதிவுகளில் இமயமலையில பனிக்கட்டி உருகி இதாக போறத பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நேற்று காஷ்மீரினுடைய கடைசி கிராமத்திற்கு மேல பனிக்கட்டி உருகி அந்த கிராமத்துல பல வீடுகளை மேல விழுந்துருச்சு. அதுல எந்த உயிர் பலியும் இது வரைக்கும் ஏற்படலை. அதுல என்னாச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி நீங்க சொன்னது அப்படியே நடந்திருக்கு சார். அதே போல அமெரிக்காவில் ட்ரம்பினுடைய அந்த அறிவிப்புகள் ரொம்ப உலகத்தையே ஆட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது போலதான் நடந்துட்டு இருக்கு. அவருடைய ஒவ்வொரு அறிவிப்பும் இது ஒவ்வொரு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய முட்டல் மோதல்களை உருவாக்கிட்டு இருக்கு. இது எப்படி போய் முடியும்னு தெரியல சார். இப்படி நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேயே அதே போல் ஒரு அரசியல் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே போயிட்டு இருக்கு. இப்போ நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க சார்? சொல்லுங்க சார். இந்தியாவோட எல்லையில ஒரு குழப்பம் ஏற்பட போது எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வரதை பார்க்க போறோம். சைனாவோட இடத்துல ஒரு தூதரகம், அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனைகள் ஏற்பட போது அது எதிர்பார்க்காத ஒரு வழியா இருக்கும். அதுல மக்கள் ரொம்ப கொந்தளிப்பாங்க. அந்த பிரச்சனை ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம். காஷ்மீர் அதோட எல்லையோட பகுதியில ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படும். அதே நேரத்துல அமெரிக்காவோட சில பேச்சுகள், சில குழப்பங்கள், அவங்க அச்சுறுத்தனால பல நாடுகள் அவரை போய் பார்க்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். எல்லாரும் அவரை போய் பார்த்து அதுக்கான வழி பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் அவர் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் மாறிடும். ஏன்னா சில குழப்பங்கள் ஏற்பட போது சில நாடுகளுக்கு ஒப்புதல் வரும், சில நாடுகள் ஒப்புதல் வராதனால அங்க பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம். ஒரு நாட்டுல நம்மளோட வம்சாவளியா இருக்க ஒரு பிரச்சனையை எழுப்ப போறாங்க. அந்த பிரச்சனை ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடும். அது அமெரிக்காலே நடக்கலாம். மிகப்பெரிய ஒரு புல்லட் ட்ரெயின் ஓடுது. அது ஓடுற இடத்துல ஒரே இடத்துல கொஞ்சம் தடம் புரலாம். எதிர்பார்க்காத ஒரு இது வரும், இல்லை ஒரு நல்ல வழியாகவும் இருக்கலாம். ஒரு முக்கிய நடிகர் ஒரு சிகிச்சை பலனோட ஒரு குழப்பத்தோட ஆயிடுவார். உடல் பிரச்சனையாக சிகிச்சை, அது ஒரு பலன் கொஞ்சம் குழப்பமாகும். சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்கால ஒரு இடத்துல நடக்கும் போது ஒரு எல்லையில அது இல்லாம
ஒரு இனத்துக்கு ஒரு குழப்பம் வரப்போகுது. அந்த குழப்பம் வர்றதுனால பிரச்சனை வரும். இதனால வந்து பல நாடுகள் கொடுக்க வேண்டிய கடன் இவங்களே கடன் வாங்கக்கூடிய நிலைமை வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காத பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகும். ஒரு முக்கிய வைரஸ் பரவினருக்கு தெரியல, எதிர்பார்க்காத சடனாக ஒரு நியூஸ் வரப்போகுது. அந்த வைரஸ்னால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்தியா, டெல்லி அந்த மாதிரி மாகாணங்கள்லாம் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும். திரும்ப இந்தியாவில் ஒன்று குயிக் வரப்போகுது. ஏற்கனவே வந்திருக்கு மணிப்பூர், இந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது. டெல்லி இல்லைன்னா குஜராத், இந்த பக்கம் பஞ்சாப் இல்லைன்னா சிந்து அந்த நதி கரையோரமாக இருக்கக்கூடிய இடம், இல்லைன்னா பாகிஸ்தான் பார்டர் கிட்ட முன்னாடி நமக்கு வர வேண்டிய இடத்துல வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குஜராத் இல்லைன்னா இந்த ஒரு 2-3 நார்த்தில் இருக்கக்கூடிய மார்னிங்கில் உள்ள வழியில் வருது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதிர்பார்க்காத ஒரு இன்சிடென்ட் இருக்குன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டிலும் ஒரு இடத்துல சின்ன ஷேக் இருக்கு, ஆனாலும் பயம் இல்லை. ஆனால் நாட்டில் தான் பொம்மையில மழை ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் பார்க்காத மழை கொட்டி தீத்துரும். ஒரு சில ஊர், சில கிராமங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. வடநாட்டில் வெயிலோட சோகம் அதிகமாக இருக்க போது. அதுவும் நாட்டில் இது வரைக்கும் பார்க்காத சில மக்கள் அங்கே இறக்கத்துக்கோ இல்லைன்னா உடல் வந்து அந்த வெயிலோட தாங்க முடியாத உஷ்ணத்தை தாங்க முடியாத நிலைமையில இருக்கிறதோ இருக்க போகுது. உஷ்ணம் அதிகமா இருக்க போது. இந்த காரணத்துல மக்கள் வந்து நிறைய பனி இருக்க ஏரியா, இந்த மாதிரி குளிர்ச்சியான தங்கக்கூடிய ஏரியாவில் தங்க போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ கூட இந்த மலை சரிவுகள் இதெல்லாம் வர்றதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து, சில மழைகள் வந்தால் போக வேணாம். புரியுதா? அமெரிக்க அதிபர் அவர் உடம்பு ஒரு பிரச்சனை ஆகலாம். அவரோட அந்த மாளிகைக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்ப ஒரு அதிபர், அதாவது யூரோப்பாக இருக்கலாம், ஒன்று ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம், அவர் பேசுகிற பேச்சுனால திரும்ப பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சின்ன போர் திரும்ப உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆறாம் மாதம் இந்த போரோட முனைகள்லாம் முடியும். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வெள்ளி தங்கம் இந்த கட்டுக்கடங்காக ஏறும். இருந்தாலும் 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்.
எதிர்பார்க்க முடியாது. சடனாக சரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்தியா அமெரிக்காவோட சில பாதிப்புகள் ஏற்பட போது இது மூலிமா எக்கனாமிக் ஸ்டார்ட் ஆகும் தெரியல நமக்கு. இப்போ நம்ம எக்கனாமிக் ப்ராப்ளத்தில் ஸ்டார்ட் ஆக போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உணவுப் பொருட்கள் ஏறும். உணவு விடுதிகள், சில தங்குமிடங்கள் எல்லா இடத்துலையுமே ரேட் ஏறிடும். எதிர்பார்க்காத உணவுகள்லாம் ஏறப்போது பார்க்கணும். ஒரு பேங்க் எதிர்பார்க்காத குழப்பம் வரும். ஒரு பேங்க்ல பிரச்சனை ஆயிடும். ஒரு பேங்க் ஒரு பிரச்சனையாவே ஆயிடும். லண்டன்லயும் ஒரு பேங்க் பிரச்சனையாகும். அமெரிக்காலையும் ஒரு இடத்துல ஆக போகுது. ஒரு பெரிய கம்பெனி மூட போறாங்க. அந்த நிலைமை ஏற்படுறத பார்க்க போறோம். மூணு கண்ட்ரி, அமெரிக்கா, லண்டன், ஒன்று சில கண்ட்ரிகள். இந்த 3 கண்ட்ரியிலுமே வேலை தேடி போகாதீங்க. இனிமேட்டு வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிடும். மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். வேலையிலேருந்து நிறைய பேர் எவாக்குவேட் பண்ணுவாங்க. அந்த நிலைமை ஏற்படுறத ஸ்லோவாக அவங்க வேறு வழியை எடுத்துன்னு வர போகிறாங்க. மக்கள் அங்கே இருக்கவங்க, கிரீன் கார்டு இருக்கவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றவங்க இல்லாதவங்க ரொம்ப விசா அதெல்லாம் கரெக்டான வழி பண்ணிக்கோங்க. இப்போ சில திட்டங்கள் மாறப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மக்களோட வாழ்வாதாரம் இல்லை, இன்னும் கீழே போகுது. அதனால கேர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நாடு முழுவதுமே பிரச்சனை, எக்கனாமிக் ப்ராப்ளம்லாம் இல்லை, ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு சூறையாடுவாங்க. ஒரு கோயில் முழுதுமே ஆளுங்க உட்கார்ந்துருப்பாங்க. இமயமலையோட உருகுதல் எல்லாமே, அட்லாண்டிக்கோட உருதெல்லாம் கடல் மட்டம் ஏறுது தண்ணி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த கடலோரத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 4 வருஷத்துக்கு அப்புறமா நாசா இல்லை அறிவியல் பூர்வமாக ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, சில தண்ணி நகர்ந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிலவோட ஒளியோட தன்மை மாறும், அதிகமாக இருக்கும். காரணம் அந்த சூரியனோட வெப்பம் ரொம்ப அதிகமாகுது. அதனால நிலவோட தன்மைகள் வந்து பிரைட்னஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதோட தன்மைகளை பற்றியும் சொல்ல போறாங்க. பூமியோட தன்மைகள் மாறப்போது. பூமியோட இன்னர் சர்க்கிள், அதில் இருக்கக்கூடிய வழிகள் வந்து மாறுது. அது இல்லாமல் பூமி நிலவோட ஒளிப்பாதையிலேருந்து விலகினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு பெரிய சக்தி பூமிக்கு உண்டு. ஸோ அதனால் புவியீர்ப்பு தன்மைகள் இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கிள்லாம் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால அதனால் இந்த மலைகள்லாம் நிறைய சரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எல்லாமே பழைய பொருட்கள், பழைய வழிகள்லாம் வெளியே வரும். சில இடங்கள் வந்து அப்படியே வந்து சில இடத்துலேருந்து மலைகள் சரியறத பார்க்க போகும்.
ஜப்பான் கடலோர பகுதி, காடுகள், அது இல்லாமல் அதர் கண்ட்ரிஸ், அமெரிக்கா இருக்கலாம், இல்லைன்னா லண்டன் உள்ள கண்ட்ரியில் ஏப்ரல் 12ஆம் தேதி கரெக்டாக அந்த ராகு மாறப்போ மிகப்பெரிய எர்த்குயிக் வந்து ஏற்பட்டு ஃபாரினில் சில கண்ட்ரிகள் அவதிப்படுறதை பார்க்கலாம். காடும் தீப்பற்றி எரியும், அந்த இடத்துலையும் எர்த்குயிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு. இது வரைக்கும் பார்க்காத வழியை பார்க்க போறாங்க மக்கள். அதை அகஸ்டர் சொல்றாரு. சார் இப்போ வந்து தங்க விலை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு சார். அது எப்படி இருக்கு இந்த தங்க விலை? குறையுமா இல்லை ஏறின்னு தான் இருக்கு. சில வழிகள் மேலே நடந்ததுனால சில டேக்ஸ்லாம் போகிறதுனால இன்னும் ஏறதான் செய்யும். ஆனால் இந்த 14ஆம் தேதி 17ஆம் தேதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இதுவாக போகுதுன்னு சொல்ல முடியாது, சடனாக விடலாம். இப்போ இந்த அமெரிக்கா வந்து இந்திய பொருட்கள் மீது அதிகமாக வரி விதிக்கிறதால ஷேர் மார்க்கெட்லாம் எப்படி இருக்கும், என்ன நிறைய உடைச்சிட்டாங்க. இந்த உடைச்சதுனால தான் இப்போ எக்கனாமிக் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் தெரியும், ஒரு கம்பெனிலாம் ரிப்பீட்டட் ஆகி வரும். ஆனால் ஏப்ரலுக்கு அப்புறமா ஓரளவுக்கு சேஞ்சஸ் வரதை பார்க்கலாம். பொருளாதார பிரச்சனையே இப்போ இந்த அமெரிக்காவினுடைய வரி ஒரு நாள் மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் வெளிநாடுகள் கனடா, சைனா, இப்போ இந்தியா, இப்படி பல நாடுகளினுடைய வரி விதிப்பை வந்து அதிகமாக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது வந்து இந்த நாடுகளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை இதனால் வந்து குறையும் போல தெரியுது. இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும் போல இருக்கு. இது எப்படி போய் முடியும்? பிரச்சனைகள் அதெல்லாம் சொல்ல போறோம். இது வரைக்கும் பார்க்காத உலகத்தில் பார்க்க போறதெல்லாம் சொல்ல போறோம். ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா குரியர்ஸ்லும் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.